12 மணிக்கு படிச்சு முடிச்சிருவேன். படிச்சதும் டோரை லாக் பண்ணிடுவேன். ஓகே. பரவாயில்லையே, காவியா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடிலாம் நம்ம போய் கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. இப்போ நார்மலாகவே பேசுகிறாளே. இப்படியே போச்சுன்னா இவன் மனசை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். மாற்றுவோம். படிச்சு முடிச்சாச்சா? நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து கண்டினியூ பண்ணும். நான் வேணா உன்னை எழுப்பிவிடவா? அந்த வேலையை செய்யறதுக்கு அலாரம் இருக்கு, நீங்க செய்ய வேண்டாம். எங்க படுக்க போறீங்க? நான் கட்டில்ல படுத்துக்கிறேன், நீங்க தரையில படுத்துக்கோங்க. நான் ஏன் தரையில படுக்கணும்? நான் கட்டில தான் படுப்பேன். அப்போ ஓகே, நான் தரையிலே படுத்துக்கிறேன். அப்ப நானும் தரையில படுத்துக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? இவ்வளவு பெரிய வீடு, பெரிய ரூமு, கட்டிலு, ஆனா 2 பேரும் கீழே படுக்கிறோம். எனக்கு ஏசி ஒத்துக்காது, கோல்டு வந்துரும். ஓகே, வேணா ஆஃப் பண்ணிடுறேன். சரி, நீங்க படுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நீ படு. நான் படுக்கிறேன், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஓ சரி. ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். கடைசி வரைக்கும் இதே மாதிரி நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
கவ்யா, பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல, அதுக்கும் மேல நல்லா பார்த்துப்பேன். தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட். வாங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? பிரியா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பிரியா நாமதேயசே ரோகிணி நட்சத்திராணாம். காவ்யா கடகராசி காவ்யா பூச நாமதேயசே நட்சத்திரம். கடகராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ. கடவுளே, ஏன் என் 2 பிள்ளைங்க வாழ்க்கையிலயும் இவ்வளவு பெரிய புயலை உருவாக்குன? காவ்யாவும் ஜீவாவும் ஒருத்தர் நேசிச்ச விஷயம் பிரியாவுக்கோ அந்த குடும்பத்துக்கோ தெரிஞ்சிடுச்சுன்னா பாழாக போறது என் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே. ஏன் இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்ச? இந்த வேதனையை யார்கிட்டயும் சொல்லி ஆறுதல் தேட முடியாத அளவுக்கு இப்படி என்ன நிக்க வச்சிட்டியே. என் பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஒருவேளை வந்துட்டா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். காவ்யாவும் ஜீவாவும் அவங்க கடந்த கால வாழ்க்கைய மறந்துட்டு இந்த புது வாழ்க்கைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு நீதான் அருள் புரியணும். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. கடவுளே, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க இப்பதான் வந்தீங்களா? ஆமா அண்ணி. நீங்க? நானும் இப்பதான் வந்தேன். ஓ, வாங்க போய் உட்கார்ந்து பேசலாம். சரி வாங்க. உட்காருங்க அண்ணி. அப்புறம் அண்ணி, எல்லாரும் வீட்ல எப்படி இருக்காங்க அண்ணி? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. ஏன் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க? பொண்ணுங்களை பார்க்க வரலாம்ல? நாங்களும் வரலான் தான் இருந்தோம். அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிட்டதால வர முடியல. கண்டிப்பா நாங்க வரோம் அண்ணி. அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க அண்ணி. ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பட்டும் படாமையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு அந்யோன்யமா வாழ ஆரம்பிக்கவே இல்ல. இப்படியே எத்தனை காலத்துக்கு பட்டும் படாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு சேஞ்ச் வர வேண்டாமா? கண்டிப்பா வரும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது வீட்ல ஒரு சுபகாரியம் ஏதாவது நடந்துச்சுன்னா மாற்றம் வரும்னு எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் சொன்னாரு. அதனாலதான் நீ வர வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். எல்லா சுமங்கலிங்களையும் வர வச்சு ஒரு பூஜை பண்ணோம்னா வீட்ல இருக்கிற குழப்பம் எல்லாம் போகும்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அண்ணி, தாராளமா பண்ணிடலாம். வர வெள்ளிக்கிழமை நானும் வந்துடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே பூஜையை நல்லபடியா பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நம்ம பிள்ளைங்க மனசு மாறி புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழணும். அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன், அவரும் எதிர்பார்க்கிறாரு அண்ணி. நிச்சயமா நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நானும் சாமி கிட்ட அததான் வேண்டிக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை மறக்காம அண்ணன் சக்தி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க, சரியா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்துடும். சரி, நான் கிளம்புறேன்.
சரிங்க அண்ணி. நீங்க எதுல வந்தீங்க அண்ணி? ஆட்டோல தான் வந்தேன். வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதுலயே போய்க்கிறேன். போயிட்டு சரிங்க வரேன். அண்ணி. ஹலோ ஸ்வாதி, கிளாஸ்க்கு வரும்போது இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்கை மறக்காம எடுத்துட்டு வந்துறியா? ஏன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ம், ஓகே, டன். நானும் வந்துடுறேன். பாய். காவ்யா, கிளாஸ் கிளம்பிட்டியா? ஆமா பிரியா. இந்தா, போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு போ. என்னது இது? குலோப் ஜாமுன் டி, உனக்கு பிடிக்கும் தான் பண்ண. இப்ப எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ, ஒரு நல்ல விஷயம் நடக்க போறதா இருந்தாலோ ஸ்வீட் சாப்பிடணும். எனக்கு தான் எந்த நல்ல விஷயமும் நடக்கலையே, அப்புறம் எதுக்கு இந்த ஸ்வீட்லாம்? எது நடந்துச்சோ அது நல்லாவே நடந்துச்சு. எது நடக்க போகுதோ அதுவும் நல்லாவே நடக்கும். நீ கேள்விப்பட்டது இல்லையா? நீயும் பார்த்திபனும் நேத்து நைட்ல இருந்து ஒரே ரூம்ல தங்கறதா அத்தை சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீட்ல அத்தை, மாமா, ஜீவா கூட சந்தோஷப்பட்டாரு. பிரிஞ்சிருந்த நீங்க ஒரே ரூம்ல தங்குறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சீக்கிரமே சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு பிரியா, நான் போகணும். சரி, போறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு. இந்தா. எனக்கு வேண்டாம் பிரியா. உனக்காக ஆசையா செஞ்சிருக்கேன், வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. நான் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்ப சாப்பிடல, அப்புறம் நான் பேச மாட்டேன். சரி கொடு. போறதுக்கு முன்னாடி அத்தை நம்ம 2 பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. வா போலாம். பிரியா, நான் தான் கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல, இப்ப வந்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் தாண்டி, அத்தை கிட்ட என்னன்னு கேட்டுட்டு போ. வா. என்னடி போட்டோ திரும்பி இருக்கு? வா போலாம். வா, வாங்குறேன்ல. ஏங்க, பெரியம்மாவுக்கு கால் பண்ண, சித்திக்கு கால் பண்ண, 2 பேரும் போன் எடுக்கல. நீங்க சொல்லிடுங்க. சரி. ஏங்க அத்தை கிட்ட அப்புறம் பேசுனியா? பேசிட்டேங்க, பேசிட்டேன். அத்தை. ம். வாங்கம்மா, வாங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. வாங்க. நீ ஏன் காவியா நிக்கிற? வா, வந்து உட்காரு. வா. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு அத்தை. ஒரு 2 நிமிஷம் தாம்மா, உடனே பேசிட்டு கிளம்பிடலாம். இப்பதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீயும் பார்த்தியும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? நேத்து ராத்திரி தான் நாங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குனோம். உங்க 2 பேரையும் தனித்தனியா பார்த்து இந்த வீட்ல யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு யாரு என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. காவ்யா, இனி எல்லாமே ரொம்ப நல்லதாத்தான் நடக்க போகுது. அத நாங்க உறுதியா நம்புறோம். இது கடவுள் கொடுத்த வரண்டா. நாம யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை. அதனால நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. இனிமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு நானும் உங்க மாமாவும் முடிவு பண்ணிருக்கோம். அத சொல்றதுக்கு தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். சுமங்கலி பூஜை பண்ணா சுபகாரியங்கள் வீட்ல நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் உடனே நடத்திடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பூஜைக்கு உங்க அம்மாவையும் வர சொல்லிருக்கேன். அதே மாதிரி நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்ல நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நான் நம்புறேன். சரிங்க அத்தை. காவியா, அன்னைக்கு நீ கிளாஸுக்கு போக வேண்டாமா? அத்தை, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. படிக்க வேண்டியது வேற நிறைய இருக்கு. நீங்க கிளாஸுக்கு போக வேண்டாம்னு சொன்னா எப்படி அத்தை? நீ ஒரு நாள் முழுக்கெல்லாம் இருக்க வேண்டாமா? ஒரு ஆஃப் டே மட்டும் பெர்மிஷன் போட்டா போதும். காவியா, எல்லாரும் அவங்கவங்க புருஷனோட இந்த சுமங்கலி பூஜையில கலந்துக்கணும். அப்பதான் பூஜை நிறைவா இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு தானே இந்த பூஜை பண்றாங்க. அதுக்கு நீ வராம எப்படி காவியா? அத்தை, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. காவியா கண்டிப்பா வருவா. அப்புறம் என்ன, பிரியாவே சொல்லிட்டா. அப்ப காவியா கண்டிப்பா இருப்பா. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன் அத்தை. சரிம்மா. ஏங்க, நான் கூட ஒத்துக்க மாட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா ஒத்துக்கிட்டா. எனக்கு அது போதுங்க. இந்த பூஜை மட்டும் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, அவளே மாறிடுவா. ஆமா அத்தை, நிச்சயமா அவ மனசு மாறுவா. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க போனார் இவரு? ஜீவா, 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 மணி 11 எங்க போனாரு? ஜீவா, குடிக்க போயிட்டாரா மறுபடியும்? ஜீவா, என்ன ஜீவா, இந்த நேரத்துல எங்க நின்னுட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா? ஆமா.
ஏன்? என்னன்னு தெரியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு தான் தூக்கம் வரலன்னு சொல்றீங்களே, நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? சரி. உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட ட்ரீம் என்ன, ஆம்பிஷன் என்ன? பிஃபோர் மேரேஜ் ஃபியூச்சர்ல எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய யோசிச்சிருப்பீங்கல்ல? அத பத்தி சொல்லுங்க.